வேத கிரந்தத்தில் அவர்கள் நமக்கு என்னவெல்லாம் உத்தரவு செய்து அருளி இருக்கிறார்கள், நமக்கு என்னவெல்லாம் புத்தி சூதானம் கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்பது பற்றியெல்லாம் நாம் இன்று சிறிது நோக்குவோம். ஏன்னா நம்முடைய பெருமானவர்கள் ஒரு நாள் தங்களுடைய மனைவியை பிரியும் போதே அவங்களுக்கு எவ்வளவெல்லாம் புத்தி சூதானம் சொல்லிவிட்டு போவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாம மானியத்துல பார்த்திருக்கிறோம். அவங்க இந்த மல்லிகை தீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதத்தையும் அதுக்கான ஒரு ஊரையும் உண்டாக்கி வைத்ததை அவங்க எப்ப நினைச்சாங்க அப்படின்னா, அவங்க அந்த காரைக்கால் நோக்கி பசியோடு ராஜகம்பீரத்தில் நடந்த அந்த கொடுமைக்கு பிறகு அவங்க காரைக்கால் நோக்கி பசி கொடுமையோடு சென்று கொண்டிருக்கும் போது அவங்க கால்நடையாக ஒரு லங்கோடு, ஒரு யோகத்தண்டு, ஒரு கவுன் உடையுடன் தனித்து தஞ்சாவூர் நோக்கி அவங்க சென்று கொண்டிருக்கும் போது இரவெல்லாம் பட்டினி. அப்போ அவங்களுக்கு ஒரு எண்ணம் உண்டாகிறது, நமக்கென்று ஒரு மெய்யான தவச்செயலுடைய ஒரு மதமும் ஒரு ஊரும் உண்டாக்கி கொள்ள வேண்டும். அப்போ நமக்கு இந்த கஷ்டமெல்லாம் இருக்காதே. அப்படியாக அந்த திருவுள்ளம் அன்று நினைத்தது. ஆனா அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, கட்டி கிடக்கிறது குட்டிச்சுவரு, கணா காணுகிறது மாளிகை கூட கோபுரம் என்பது போல அல்லவா நாம நினைக்கிறோம். பசியோட அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லாம நம்ம சென்று கொண்டிருக்கிறோமே, ஆனா நமக்காக ஒரு ஊரை உண்டாக்கணும்னு நினைக்கிறோமே அப்படின்னு அந்த திருவுள்ளம் நினைக்கும் போது அவங்களே அதுக்கு பதிலும் சொல்லி நினைச்சுக்கிறாங்க. இதெல்லாம் கழுதைக்கும் அந்த கழுதை சுபாவத்தில் இருக்கிறவர்களுக்கும் தான் இந்த பழமொழி பொருந்தும், நமக்கு இது பொருந்தாது அப்படின்னு அவங்க அந்த எண்ணத்தையும் தூக்கி போட்டாங்க. அதனால நம்மளால இது முடியும். ஆனா அந்த எண்ணம் அவங்களுக்கு அப்ப உண்டானது இல்லை. நாம நினைக்கிறோம் அவங்களுக்கு இந்த எண்ணம் அப்படி பசியோட போய்கிட்டு இருக்கும்போது, அந்த காரைக்கால் நோக்கி போய்கிட்டு இருக்கும் போதுதான் இந்த எண்ணம் வந்தது அப்படின்னு. ஆனா தெய்வம் அவர்கள் என்ன அருளி செய்யறாங்க அப்படின்னா, இந்த மரளிகை தீண்டா இந்த மெய்மதத்தையும் நித்திய சுமங்கல தெய்வப்பதியாகிய இந்த தனித்த இந்த ஊரையும் உண்டாக்க வேணும் என்ற காரமான எண்ணம் நெடுங்காலமாக அவங்களுக்கு இந்த எண்ணம் உள்ளத்திலே இருந்தது. நெடுங்காலமாக இரவு பகல் ஓயாது, ஒழியாது, மாறாது, மறையாது, அகலாது, அயராது எமது உள்ளத்தில் குமுறி வாட்டிக்கொண்டே இருந்தது. அப்போ எவ்வளவோ காலமாக அவங்க இதை நினைச்சு அந்த உள்ளத்துல குமுறி அவங்களுக்கு அந்த நினைவானது வாட்டிக்கொண்டே இருந்திருக்கு. எப்படி அவங்களுக்கு ஒரு இளம் பிராயத்துல ஒரு 10-12 வயதுல ஒரு ஆடு மாடு மேய்ச்சி கொண்டிருக்கிற காலத்துல ஒரு பள்ளிவாசல்ல ஹதீஸ் பிரசங்கத்தை கேட்ட உடனே நியாய மரணம் அநியாய மரணம் சொல்லிக்கிறாங்களே, அதுல நியாய மரணம் அடையணுமேன்னு அந்த இளம் வயதுல இருந்து அவங்களுக்கு அந்த சிந்தனையானது அவங்களுடைய உள்ளத்தை குடைந்து கொண்டே இருந்ததோ, அது போலவே அவங்களுக்கு இந்த ஒரு எண்ணமும் நெடுங்காலமாக இரவு பகல் ஓயாது, ஒளியாது, மாறாது, மறையாது, அகலாது, அயராது எவ்வளவு கொடுக்குறாங்க. ஓயாது, ஒளியாது, மாறாது, மறையாது, அகலாது, அயராது எம் உள்ளத்தில் குமுறி வாட்டிக்கொண்டே இருந்தது. அந்த கடுங்கார ஆத்திரம் கொண்ட பசியானது இந்த தூல பசியை தூக்கி விழுங்கி விட்டதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது. அந்த பசி அவங்களுக்கு இந்த தூல பசி எல்லாம் தூக்கி விழுங்கிடுச்சு. இந்த தூல பசி எல்லாம் அவங்களுக்கு ஒரு பசியாவே தெரியல. அப்படி அவங்களுக்கு நெடுங்காலமாக அந்த எண்ணம் உள்ளத்துல இருந்தது. அது அப்புறமா அவங்க அத செயலுக்கு கொண்டு வந்தாங்க. அது போல அவங்களுக்கு நம்ம எல்லாம் எத்தனை தனித்தனி மக்களாக பிரிஞ்சு கிடந்த நம்மளையெல்லாம் ஒன்று திரட்டி அதை ஒரு சபையாக கொண்டு வந்திருக்கும் போதும் அவங்க இன்னும் என்னவெல்லாம் அந்த திருவுள்ளத்துல நினைச்சிருப்பாங்க. ஒரே ஒரு நாள் தங்களுடைய மனைவியை அவங்க காலையில பிரிந்து சாயந்தரம் வீட்டுக்கு வர்றதுக்கு அவங்க அவ்வளவு புத்தி சூதானம் கூறிட்டு போவாங்களாம். அதை நம்ம மானியத்துல பாக்குறோம். அகில வலம் வரும் பருவத்துல முன்னடப்பு எல்லா காலங்களிலும்
யாதொரு ஜோலியாக வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது பத்தினி அவர்களுக்கு கற்பிக்க வேண்டியவைகளை எல்லாம் கவனித்து கவனித்து அழுத்தமாக கற்பித்து வண்டி மாடுகள் போஷிப்பு முதலியவைகளையும் கூறிவிட்டு பத்தினியரிடத்தில் பெட்டி பூட்டி திறவுகோல் ஈந்து புத்தி சூதானம் கூறி அது போதாதுன்னு அடுத்த மனை வீட்டு அத்தக்காள் என்பாளையும் கூப்பிட்டு இங்கே வந்து அம்மாளுடன் இருங்கள் என்று துணை கூட்டி இவ்வளவு ஏற்பாடும் செஞ்சு புத்தி சூதானம் எல்லாம் கூறி இந்த மாடு வண்டி மாடுகள் எல்லாம் இப்படி பார்த்துக்கிடணும், இந்த பெட்டியை பூட்டி இந்த சாவியை தர்றேன் பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்லாம் சொல்லி பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு அம்மாவை கூப்பிட்டு வந்து நான் காலைல போயிட்டு சாயந்தரம் தான் வருவேன், அம்மா கூட துணைக்கு இருங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவையும் துணைக்கு வச்சுட்டு இவ்வளவும் செஞ்சுட்டு போகும்போது என்ன நினைப்பாங்களாம், சிறிது தூரம் செல்லுகையில் சொல்ல வேண்டியவைகள் ஏதாவது சொல்லாமல் மறந்து விட்டு வந்திருக்கிறோமா, ஏதாவது சொல்லாம வந்துட்டோமா, இன்னும் ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு எண்ணியவர்களாகவே சென்று சோழியை அதிவிரைவில் முடித்து கொண்டு எப்படியும் அன்று சாயங்காலமே வெளியில் தங்காமல் வீடு திரும்பி விடுவார்கள். அப்போ ஒரு நாள் காலையில போயிட்டு சாயங்காலம் திரும்புறதுக்கு இவ்வளவு சிந்திக்கிறவங்க அவங்க நம்மள இந்த தூல திருமேனியை மறைச்சிக்கல போறோமே, அதுக்கு நாம இந்த பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் செஞ்சுட்டு போகணும், இவங்களுக்கு என்னெல்லாம் சொல்ல வேண்டியவைகளாம் சொல்லணும். அன்னைக்கு பக்கத்து வீட்டு அத்தக்காளை துணை வைத்தது போல நாளைக்கு அவங்கள தேடி மக்கள் நீதமாம் கும்பல் கும்பலாக வருவாங்களே, அவங்களுக்கு யாரெல்லாம் துணை வச்சுட்டு போகணும் அப்படிங்கிறத அவங்க சிந்திச்சு சிந்திச்சு செய்யாமலாம் நமக்கு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நாம எப்படியெல்லாம் கலங்குவோம், அந்த முகமுக தரிசனையை விட்ட போது நாம எப்படியெல்லாம் கலங்குவோம் அப்படிங்கிறது அந்த திருவுள்ளத்துக்கு தெரியாமையா இருக்கும். கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களும் பாட்டேர் பிரான் அவர்களை பிரியும் போது கலங்கி இருக்கிறாங்க. அப்போ அவங்கள பிரியும் போது நாமளும் அந்த கலக்கம் நம்ம பிள்ளைகளும் அடைவாங்களே அப்படிங்கிறது அவங்க பாட்டேர் பிரான் அவர்களை பிரியும் போது அவங்க எப்படியெல்லாம் அவங்க வேதனைப்பட்டாங்க. தந்தையே உன் உடம்பை தனிகையர் என்று எண்ணி கூட தொடர்ந்தது குருவன் ஈஸ்வரா, இணையிலா உன் வாக்கு உடலை நோக்கியே பணம் மனைவி மனையும் பதியலாம் இழந்து விதிகதியும் நீயென விளைந்தது விமலா. நான் உங்களுடைய அந்த உடம்பைத்தான் தனிகையர்னு நினைச்சு உங்க பின்னாலே வந்தேன், ஆனா வாக்கு உடலைத்தான் நம்ம நினைக்கணும் அப்படிங்கறத இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. அந்த வாக்கு உடல் இன்னைக்கு நம்ம கூட இருக்கேன். இப்ப கூட நம்ம சபையை தொடங்கும் போது அந்த வாக்கு உடலை கேட்டுட்டு தானே நம்ம தொடங்கணும். அந்த வாக்கு உடல் இன்னைக்கு நாம அறியாமையே தற்செயலாக இந்த ஊர் உண்டாக்குனதை பத்தி தானே சொன்னாங்க. ஒரு பெரிய கடலில் ஒரு ஊசி மறைந்திருக்கிறது போல இந்த மெய்வழி சாலை கைலாயத்தை பூமண்டலத்திற்கு இறக்கி சாலை என்று பெயர் வைக்க செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார்களே அந்த மருமகன் எங்கே ஐயா அப்படின்னு இன்னைக்கு அந்த வாக்கியத்தை கூட நாம இன்னைக்கு அது இயற்கையாகவே அமைந்தது. அப்படி அந்த ஏலமா மலையே எந்த யாரூரா அப்படின்னு அவங்க பாட்டையாவ நினைச்சு அவங்க கலங்குனாங்களே. அன்று என் கண் தொட்டது உன் குடிலை தன்னை என்றுமே பிரியோம் என்று எண்ணினேன் ஐயா, என்னைக்குமே பிரிய மாட்டேன்னு நினைச்சேனே. நீங்க எனக்கு என்னவெல்லாம் கற்று தந்தீங்க. சென்றனும் பிறகே தேசங்கள் எங்கும் கல்லாத செல்வ எல்லா காட்சிகளும் தந்தருளி தில்லை வளநாடும் திருப்பார் கடல் வரமும் எல்லா அடக்கொடுக்கும் என் கையில் தந்தருளி சுத்தி வரும் நாளையிலே புத்தூர் நாட்டில் இங்கே இன்று உன் உடல் இழக்க என்னை தனித்தேக தொட்டவதன் குறையோ முடிக்க துணிந்ததுவோ நான் தான் இதற்கோ அப்படின்னு அன்னைக்கு கலங்கினாங்களே. பழம் குலுங்கும் ஆள் தேடி பறவை இனம் வாழ்ந்து பழம்பாடு சாய்ந்தவுடன் பறவை இனம் போவது போல் என் ஜீவன் வாழ்ந்த ஏலமறை விருட்சம் தன் சொற்கனி மாற தத்தளிக்குது என் பொறியே. ஒரு மரத்துல பழம் கொழுங்கும் போது பறவைகள் எல்லாம் உட்கார்ந்துருக்கும். அது போல என் ஜீவன் குடியேறுவதற்கு ஒரு பெரிய மறை விருட்சமாக நீங்க இருந்தீங்களே, அந்த மரத்துல நான் குடியிருந்தேனே. இன்னைக்கு அந்த மரம் பழம் தரமாட்டேன்னு மறுக்குதே, நான் என்ன செய்வேன், தத்தளிக்குது என் பொறியே அப்படின்னு அவங்க கலங்கினாங்க. ஆனா நமக்கு
நம்ம பெருமானவர்கள் பழம் தரமாட்டேன்னு மறுக்கல. இன்னைக்கும் அந்த பழத்தை கொடுத்துட்டே இருக்கிறாங்க நமக்கெல்லாம். அப்போ அந்த பிரிவுன்றது எப்படி அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அன்னைக்கு அவங்க அப்படி பிரிஞ்சாலும் அவங்க அந்த பாட்டை பிரானவர்களுடைய அந்த கட்டளையை அவங்க மறக்கவே இல்லை. மகனே, நீ இந்த உலகம் உய்யும் பொருட்டாய் எனது உபதேசத்தை நடத்த கடவாய் அப்படின்னு பாட்டை பிரானவர்கள் ஒரு கட்டளை இட்டாங்க. அந்த கட்டளையை சிரமே தாங்கி, கட்டளை சிரமே தாங்கி கண்ணீர் கசிந்து ஏக திட்டமோர் காட்டின் தூரம் சென்றங்கு திரும்பி பார்க்க பொட்டன எழுந்து மன்னோ பெருந்தடம் மறைந்த போது தட்டியே பறிகொடுத்த தகைமய தனித்த நாளே. அப்படி பறிகொடுத்த நாள். அவங்க பாட்டை இருக்கிறாங்க பறிகொடுத்த மாதிரி நம்ம பெருமானவர்களை நாம பறி கொடுக்கல. நம்ம கூட நம்ம தெய்வம் அவர்கள் இருக்காங்க. நம்மளுடைய அந்த முகமுக தரிசனையை விட்டு நம்முடைய அகமுக தரிசனையில அவங்க தினமும் நின்று கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க அன்னைக்கு அப்படியெல்லாம் கலங்குனாங்களே. தனித்து நின்றனர் தோன்றல் மறையவே, இனி துணை நமக்கில்லை என்று ஏங்கியே தெனித்தின்னால் நமக்கு என்றெங்க இருந்ததோ தனித்தனிகையை தான் கொள்ளை செய்ததே அப்படின்னு சொல்லி அவங்க அந்த காரைக்கால் பொட்டல்ல நின்று அவங்க வேதனைப்பட்டத நம்ம மானியத்துல பாக்குறோம். அப்போ அவங்க இதெல்லாம் எதுக்கு எழுதி வச்சிருக்காங்க? அவங்க நாமளும் ஒரு நாள் இந்த நாள் வரும்னு எப்படி இந்த ஊரை உண்டாக்கணும்னு எத்தனையோ காலமாக நெடுங்காலமாக என் உள்ளத்துல இருந்தது அப்படின்னு சொல்றாங்களே. அப்போ அது போல இந்த சிந்தனையும் அவங்களுக்கு நெடுங்காலமாக அவங்க உள்ளத்துல இல்லாமையா இருந்திருக்கும். அப்போ அதுக்கு அவங்க என்னவெல்லாம் சிந்திச்சு வச்சிருப்பாங்க அந்த திருவுள்ளத்துல, நமக்கு என்னவெல்லாம் இவங்களுக்கு என்னென்னவெல்லாம் புத்தி சூதாரம் கூறணும் அப்படின்னு சொல்லி அந்த திருவுள்ளத்துல என்னவெல்லாம் நினைச்சு வச்சிருந்திருப்பாங்க அப்படிங்கிறத நாம இப்ப நமக்கு ஒரு நேரம் புரியாட்டா கூட நாம இப்ப மானியத்தை படிக்கும் போது நமக்கு அது தெய்வம் அவர்கள் நமக்காக என்னவெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ நமக்கு புரியுது. அவங்க பாட்டேற்பனான் அவர்களை அவங்க பிரியும் போது அவங்க நினைக்கிறாங்க, அந்த தந்தையர் அவர்களின் அந்த விரிவு சிகை அசைவும் முன் விளைவு பின்கவன கைவாறு கவிநடையும் நெடுங்கால காலங்களாக தங்களின் உயிரிலே தித்தித்து ஒட்டி மனம் நிறைந்திருந்ததை எண்ணி பார்ப்பார்கள். இதனை இனி என்று காண்போம் என எண்ணமுற்று இயங்குவார்கள். அதன்பின் அடுத்தடுத்து முகத்தை பார்ப்பார்கள். சித்தில சமயங்களில் அருமருந்து கலப்பு அருள் விரிப்பாக்கிய விளக்க காலத்தே தீர்க்க திட பதிப்புக்காக முகம் விரல் கையெழுப்பி சிரசைத்து குறிகாட்டுகின்ற அந்த அழகு வியப்பை நினைப்பார்கள். இதனை நாம் இனி என்று காண்போமோ என எண்ணி இடையுவார்கள். பல கால நாளெல்லாம் ஆங்காங்கு நடந்து கடந்து சென்ற நெடும் பாரதத்தை நினைவோர்வார்கள். பாரதம் ஃபுல்லா அகில வளம் பருவத்துல 2 பேருமா சுத்தி வந்தாங்களே. பலபலவென்று கண்ணீர் உதிர பதைப்பார்கள். அப்போது தங்கள் பாதை மறைவுறும். தந்தையர் மேற்பூத்த மேனியும் பார்பூத்த தூலமும் பார்ப்பதென்றோ என பதறுவார்கள். இனி என்னைக்கு அந்த மேனியை பார்க்கறது அப்படின்லாம் அவங்க பதறி இருக்காங்களே. அப்போ நம்ம பிள்ளைகளும் அதே மாதிரி பதறுவாங்களே அப்படின்னு அந்த திருவுள்ளம் சிந்திச்சிருக்குமே. அப்படி சிந்திச்சு நமக்கு அவங்க என்ன செஞ்சு வச்சாங்க? ஏதாவது நமக்கு சொல்லிட்டு தானே போயிருப்பாங்க. அப்போ தெய்வம் அவர்கள் அவங்க எப்படி அந்த திருமேனியை நினைச்சு இருந்தாங்களோ அதுபோல நமக்கும் அவங்க அந்த தூல திருமேனியோட இருக்கும்போது அந்த தவ மாளிகையிலிருந்து அந்த ஆலயத்துக்கு அவங்க நடந்து செல்ல அந்த கையில் வாளுடன் ராஜகம்பீரத்தோட ஒரு அரசு ஒரு ராஜாவை போல அவங்க நடந்து போகிற அந்த காட்சி, அந்த ஆலயத்திலிருந்து திருமாளிகைக்கு நடந்து போகிற அந்த காட்சி, அந்த ஜீவ சிம்மாசனத்தில் திருவிழா காலங்களில் அந்த கொலுவீற்றிருந்த ஒரு ராஜா போல கொலுவீற்றிருந்த அந்த காட்சி, அதுக்கப்புறம் ஒரு நாடக நடிகரை போல அந்த புத்தாடை புனை சிறு திருவிழா
அந்த திருவிழாவுல வந்து ஒரு நாடகம் மாதிரி இறுதியர் கட்டத்தை நடத்தி காட்டுவாங்க. ஒரு போலி சாமியார்கள்ட்ட போய் தெய்வம் அவர்கள் பேசி இவங்களை வந்து மெய்க்கு ஆளாக்கலாம் அப்படின்னு நினைச்சு அங்க போய் பார்க்கும்போது அவங்கள வந்து ஆக்கவே முடியலைங்கும் போதுதான் அவங்க காவி உடையெல்லாம் கிழிச்சு எரிஞ்சிட்டு இனி குடும்பத்தார்கிட்ட போகணும்னு நினைச்சதுனாலதான் இன்னைக்கு நமக்கு எல்லாம் அது கிடைச்சது. அந்த நாளை வந்து ஒரு நாடகம் மாதிரி ஒரு நாடக நடிகர் போல அவங்களே அந்த நாடகத்துல பங்கேற்று நடிச்சு காட்ட அந்த காட்சியும் இனி எப்ப காண்போம் அப்படின்னு நம்மளுடைய உள்ளம் பதைக்குது. அது அவங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம பிள்ளைகளும் பதைப்பாங்களே, அதுக்கு நாம அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது செஞ்சு வச்சுட்டு போகணுமே அப்படின்னு அந்த திருவுள்ளம் எப்படி பத்தினி அவர்களுக்கு ஒரு நாள் பிரியும் போதே அத்தனை புத்தி சூதானம் கூறுறாங்களோ, நமக்கு என்ன புத்தி சூதானம் கூறியிருப்பாங்க. நம்மளுக்கு மாமியத்துல எல்லாம் நம்ம பார்க்கும்போது அன்னைக்கு புரியாட்டாலும் இன்னைக்கு புரியுது. சிறிது நாளைக்குள் நான் உன்னிடம் வருவேன், அதன்பின் யுகநேமி சகாதியங்களுக்கும் அளக்கும் யுகநீதி திரவியம் நிரம்ப பெற்றதாகிய நான் தந்த உன்னுடைய சோல்னா பையினுள்ளே நீங்காதிருந்து ஆங்காங்கு கூட பாங்காக வருவேன், நீ ஒன்றுக்கும் விசனப்பட வேண்டாம், அஞ்சேல் மகனே என்ற பாரமாத்திக திருவசனங்களை கேட்டு ஒரு முகத்துணிவு கைப்பற்ற வேண்டும். நாம நம்மளுடைய சோல்னா பைக்குள்ள, நம்மளுடைய நாவி சோல்னா பை அப்படின்னா என்ன, நம்முடைய சொல்லாகிய சொல் எங்க இருந்து எந்த பையில இருந்து வெளியே வருது, அந்த சொல்லுக்கு வெளியே கிளம்பி வருகின்ற அந்த பை தான் சோல்னா பை. சொல் வருகின்ற நா குடியிருக்கின்ற அந்த பை, அந்த சோல்னா பைக்குள்ளதான் அவங்க குடியிருந்து நம்மளை பேச வைக்கிறாங்க. உத்தமியே என் நாவில் நின்று பேசுமம்மா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க நம்ம நாவல நின்று பேசுவாங்க. அப்போ மகனே ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், நான் தந்த உன்னுடைய சோல்னா பையின் உள்ளே. இந்த சோல்னா பை யார் தந்தது? அவங்க தந்தது. இந்த சோல்னா பையினுள்ளே நீங்காதிருந்து ஆங்காங்கு கூட பாங்காக வருவேன், நீ ஒன்றுக்கும் விசனப்பட வேண்டாம் அப்படின்னு தெய்வம் அவர்கள் நமக்கு தான் மாமியத்துல எழுதி வச்சிருக்காங்க. நான் உன் கூட வருவேன், நீ ஒன்றுக்கும் விசனப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நமக்கு அவங்க எழுதி அந்த மானியத்துல நம்ம முதல்ல படிக்கும் போது புரியாட்டாலும் நம்ம இப்ப படிக்கும் போது நமக்கு இப்படியெல்லாம் ஒரு நாள் வரும் அப்படின்னு தான் நம்ம வந்து இதெல்லாம் தெய்வம் அவர்கள் எழுதி வச்சிருக்காங்க அன்னைக்கே அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்ப புரியுது. அவங்க வந்து பாட்டை பெருமான் அவர்கள் வந்து அந்த ஆடு மேய்க்கிற காலத்துல அவங்கள விட்டு பிரியும் போது இனி நமக்கு தூரமாகத்தான் இருப்பார்கள் போல் இருக்கிறது என்று நினைவுறும் சிந்தையராய் மேய்ப்பிடங்களில் எல்லாம் தனித்து நினைந்து கண்கலங்கி நின்றேங்கிய அன்பேறி நிற்கும் சிந்தையில் ஓர் ஆதரவும் இன்றி, ஒரு ஆதரவும் இல்லை அன்னைக்கு அவங்களுக்கு. ஆனா இன்னைக்கு நமக்கு எல்லாரையும் ஆதரவாக எவ்வளவோ செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க ஓர் ஆதரவும் இன்றி முன்னடந்து அவர்கள் திருவாய் மலர்ந்தருடைய அனைத்தும் ஒன்று ஒன்றாக நுனி சிந்தித்து கவலையாறுவார்கள். அவங்க திருவாய் மலர்ந்தருளியதான் அவங்க வந்து சிந்திச்சு அன்னைக்கு கவலையாறுனாங்க. அப்போ இதெல்லாம் எதுக்கு எழுதி வச்சிருக்காங்க? நாமளும் அதே போல அவங்க திருவாய் மலர்ந்தருளியத ஒன்றொன்றா நுணுகி சிந்திச்சுதான் இன்றைக்கு நாம கவலையாறணும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு அன்னைக்கு சூசகமா தான் நம்ம தெய்வம் அவர்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க வந்து அது மட்டும் இல்ல, நாம எப்படி எல்லாம் கவலை மாறி நீங்க அவன் எப்படி இருக்கணும். தேடு கூடகம், இப்ப இந்த மான்மியம்ங்கிறது வந்து தெய்வம் அவர்களுடைய சரிதம். தேடு கூடகம் அது வந்து அனந்தர்களுடைய சரிதம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த தேடு கூடகத்தை வந்து அவங்க எப்பயோ எழுதி வச்சுட்டாங்க. ஆனா அது வந்து என்ன எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னா, அனந்தர்கள் உங்களுக்கு எல்லாம் வழிகாட்டுவாங்க அப்படின்னு சொல்லிதான் அவங்க வந்து அதில் எழுதி வச்சிருக்காங்க. அப்போ அது யாருக்காக எழுதி வச்சிருக்காங்க? இனியும் வரப்போற மக்களுக்கு, இந்த மக்களுக்கெல்லாம் வழிகாட்டணுமே, அப்போ அதுக்கு தன் மக்களை உருவாக்கி வைக்கணுமே அப்படின்னு தான் அவங்கள தேடி வர்ற மக்களை எல்லாம் ஒரு பேர் வைக்கிறாங்க. தேடி வர்ற மக்களுக்கெல்லாம் பிரம்மகூடகர்கள் அப்படின்னு பேரை வச்சு உங்களுக்கு வந்து அனந்தர்கள் வழிகாட்டுவாங்க அப்படின்னு அது வந்து ஒரு வழிகாட்டுற ஒரு நூலாக அதை எழுதி வச்சிருக்காங்க. ஆற்றுப்படை அப்படின்னு தமிழ் இலக்கியத்துல ஒரு இலக்கிய வகை இருக்கு.
அது என்ன ஆற்றுப்படை அப்படின்னா என்னன்னா, ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னா வழிகாட்டுதல் அப்படின்னு அர்த்தம். என்ன வழிகாட்டுதல்? அந்த காலத்துல புலவர்கள் எல்லாம் பாடல் பாடி அரசர்கிட்ட போய் பரிசு வாங்கிட்டு வருவாங்க. அப்படி இந்த ராஜா ஏற்கனவே பரிசு வாங்கிட்டு வர்ற ஒரு புலவர் இன்னொரு பரிசு வாங்குவதற்காக வருகிற இன்னொரு புலவரை பார்த்து, இந்த ராஜாட்ட போங்க, அவர்கிட்ட போய் பாடல் பாடி காமிச்சிங்கன்னா நிறைய பரிசுகளை அள்ளி கொடுப்பாரு. அந்த ராஜாட்ட போய் தான் நாங்கெல்லாம் பரிசு வாங்கிட்டு வந்தோம், நீங்களும் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வழிகாட்டுவது. அதுக்கு பேர் தான் ஆற்றுப்படுத்துதல். அப்படி ஒரு ஆற்றுப்படை நூல் இலக்கியம் படிதான் இந்த தேடு ஊடகத்தை அவங்க அத பாடி அதோ வாரார் பரிசு பெற்றோராக அப்படின்னு சொல்லி பாடி பரிசு பெற்று வர்ற மக்கள்கிட்ட இனியும் வர்ற மக்கள், இனியும் இந்த உலகத்துல இருந்து நீதமாம் கும்பல் கும்பலாக வர்ற மக்கள் எல்லாம் போய் பரிசு பெற்று கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிதான் இந்த தெய்வ தேடு ஊடகத்துல அவங்க உங்களுக்கு எல்லாம் அனந்தர்கள் வழிகாட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நான் என்னுடைய தூல திருமேனி நான் மறைச்சு கொண்டா பிறகும் நான் இந்த சபையை எப்படி நடத்துவேன், நாமே நடத்துவோம் அப்படின்னு ஒரு பேட்டியில அவங்க ஒரு நிருபர்கள் சந்திப்புல அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த ஐயா ஒரு நிருபர்கள் கேட்பாங்க, ஐயா இந்த சபையை நீங்க நடத்திக்கிட்டு இருக்கீங்க, உங்க காலத்துக்கு பிறகு இந்த சபையை யார் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி நிருபர்கள் கேட்பாங்க. அப்போ தெய்வம் அவர்கள் யாமே நடத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த நிருபருக்கு அது புரியல, அவங்களுக்கு புரியாத நமக்கு தானே நம்ம தெய்வம் அவர்களுடைய ஒரு சிறு விரலசைவு கூட நமக்கு புரியும், அவங்களுக்கு புரியாது இல்லையா? அந்த பெரியவருக்கு நாம சொல்றது புரியல போல அப்படின்னு நினைச்சிட்டு, ஐயா உங்க காலத்துக்கு பிறகுன்னு கேக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த நிருபர் கேக்குறாரு. அதுக்கும் அவங்க யாமே நடத்துவோம். அப்போ அவங்க இந்த தூல திருமேனி இருந்தாலும் இல்லாட்டாலும் இன்னைக்கும் அவங்கதான் இந்த சபையை நடத்திட்டே வர்றாங்க. அப்படி நடத்திட்டு வர்றதான் பத்தி தான் அவங்க இந்த தேடு ஊடகத்துல தெய்வம் அவர்களை தேடி வர்ற அந்த மக்களுக்கெல்லாம் எப்படி வழிகாட்டுறாங்க அப்படிங்கறதான் அவங்க அன்னைக்கே அதை சிந்திச்சிருக்காங்க. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால எழுதப்பட்டது தேடு ஊடகம். அப்போ அப்பயே இனி வருந்தால இந்த மக்களுக்கு தன்னுடைய இந்த தூல மறைவுக்கு பின்னால நீதமாம் கும்பல் கும்பலாக வரப்போற மக்களுக்காக எழுதி வச்சிருக்கிறாங்க தெய்வம் அவர்கள் இந்த தேடு ஊடகத்தை. ஏன்னா அவங்க இருக்கும்போது வர்றவங்க நேரம் அவங்கள போய் பார்த்துடலாம், எந்த தடையும் இருக்காது, ஒரு சிறு தடை கூட இருக்காது. அவங்க எல்லாருக்கும் பார்ப்பதற்கு எளிமையராய், பழகுவதற்கு நண்பனாய், ஒரு புத்தி சொல்றதுக்கு ஒரு ஆசிரியராய், மந்திரியாய், ஒரு பெற்ற தகப்பனாய் அப்படிதான் அவங்க வாழ்ந்தாங்க. அப்போ அவங்க இல்லாத காலத்துலதான் நாம நிறைய பேரை சந்திச்சு கடைசிதான் தெய்வத்திட்ட போக முடியும். அதனாலதான் தேடி வர்ற அந்த பிரம்ம கூடகர்கள் கோகுலர்களை சந்திச்சு, அதுக்கப்புறம் துவாரபாலர்களை சந்திச்சு, அதுக்கப்புறம் பஜனையர்களை சந்திச்சு, மூமூச்சுமார்களை சந்திச்சு, கலைவல்லார்களை சந்திச்சு, காயாபுரி கோட்டையர்களை எல்லாம் சந்திச்சு கடைசி சொல்லியிருப்பாங்க, அது கடந்து அப்பாலே சந்திக்கும் அனந்தாதி தேவர்களும் உங்களை வழி அனுப்பி வைப்பார்கள். அப்போ இது யாருக்காக எழுதி வச்சாங்க? அனந்தாதி தேவர்களை அவங்க வழி காமிச்சிட்டாங்க. இனி வரப்போற மக்களுக்கு இந்த அனந்தாதி தேவர்கள் உங்களை வழி அனுப்பி வைப்பார்கள் அப்படின்னு தானே அன்னைக்கே இந்த தேடு ஊடகத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்க அந்த வருங்காலத்துல நாமே நடத்துவோம் அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த தேடு ஊடகத்திலே அதுல தெய்வம் அவர்கள் தேவர்களே இந்த புராதன பொது நடத்தை புதுமை இற்புதுமை ஆகிய இத்தொண்டு பழமை மூல காரண காரியத்தை இவ்விரிபுவனத்திற்கு இறைவனின் அகக்கருணை விரிவரிசிப்பை எடுத்து விளங்கும்படி துலக்கமாக மனித கோடிகளின் எத்தனை கோடி கோடியா வர்ற மனிதர்களுக்காக இது எழுதி வைக்கப்பட்டது. காலக்கோளின் பிடிப்பு கேடர செவித்துளைக்குள் புகுத்துவதற்கென இங்கே கூடி திரண்டு நிற்கும் தெய்வத்தேடு ஊடக மெய்வழியின் புராதன பொது நடத்தை. இந்த புராதன பொது நடத்தை யாரு நடத்த போறாங்கன்னு அன்னைக்கே சொல்லிட்டாங்க. இந்நாள் இப்பூமண்டலத்தின் கண்ணே இறக்கி
இவனெடுங்கால காலத்தில் இருந்தே பார்வான்கள் எல்லாம் எதிர்பார்த்திருக்கின்ற இந்த புராதன பொது நடத்தை, இது புராதன காலத்திலிருந்தே பாரவான் மிக நெடுங்கால காலமாக பாரவான்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த இது ஒரு புராதன பொது நடத்தை. இதை பொது நடத்தரசாகிய மதிக்குடை வரத்து உதிப்பனராலே இதனை தேவர்களே நடாத்த வருகின்றார்கள். இதனை தேவர்களை வச்சு, அனந்தாதி தேவர்களை வச்சு நடாத்தவிருக்கிறேன். நடத்துதல் அப்படின்னா அவங்க நடத்துறது, நடாத்துதல் அப்படின்னா நடத்து வைக்கிறது, நடக்க வைக்கிறது. நம்மளை வச்சு அவங்க நடத்த வைக்கிறாங்க. நாம நடத்தல, அவங்க நடத்த வைக்கிறாங்க. நாம பேசல, அவங்க பேச வைக்கிறாங்க. நாம படிக்கல, அவங்க படிப்பிக்கிறாங்க. அப்படி தேவர்களே நடாத்த வருகின்றார்கள்னு அன்னைக்கே தேடுகூடத்துல எழுதி வச்சிருக்காங்க. இது அவங்க தூல திருமேனியரோட இருக்கும்போது நம்ம படிச்சிருக்கோம். அன்னைக்கு புரியல், இப்ப புரியுது. எதுக்காக இது எழுதி வச்சாங்க? பூமி பூராத்துக்கும் நீ பெற்றுட்ட, நீ பெற்றதோட நீ இருக்கக்கூடாது. நீ நீ உண்கின்ற உணவும் நீ குடிக்கின்ற அந்த தண்ணீரும் உனக்காக இல்லை, இந்த உலகம் உய்வதற்காக. அப்படி இருப்பியா நீயே அப்படின்னு அனந்தாதி தேவர்கள்ட்ட எல்லாம் கேட்கிறாங்க. தலை கொடுத்து நிற்பீர்களா, எனக்கு உதவிக்கரங்களாக நிற்பீர்களா அப்படிதான் அவங்க கேட்டாங்க. அப்போ அத பூமி அடங்கலுக்கும் ஓதும் புராதனம் கூறுவது. யாருக்கு கூறுவது? பூமி அடங்கலுக்கும், பூமி முழுவதுக்கும். தெய்வீகமை வழியின் தேடிடும் கூடகமே. இந்த தெய்வீக மெய்வழியை தேடி வர்றவங்களுக்கெல்லாம் இது கூடுகின்ற அகமாக இருக்கும். யார் வேணாலும் தேடுகிறவர்கள் எல்லாம் கூடிக்கொள்ளலாம் இந்த தேடு கூடகத்தில். ஆமனு ஈசன் தேவர் கருளாமுதம் தந்தது. ஆமனு ஈசனே தேவர்களுக்கெல்லாம் அருளமுதம் தந்து அந்த பூமி அடங்கலுக்குமாக அவங்க எல்லாருக்குமாக தான் இந்த தேடு கூடகத்தை அவங்க நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அப்போ அந்த தேடு கூடகத்துல குரமாதாக அவங்களே வர்றாங்க. இந்த குரமாதாக அவங்க குறியெல்லாம் கொடுத்துட்டு அதுல மறைஞ்சு போறாங்க. அப்போ அதுலயுமே நமக்கு ஒரு குறிப்பு கொடுக்குறாங்க. இந்த குரமாதாக அவங்க அப்படி மறைஞ்சு போறத நமக்கு அதை ஒரு சூசகமா அவங்க எடுத்து சொல்றாங்க. நீங்க இப்ப இனியும் வரப்போற மக்களுக்கு அந்த தரிசனை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அதுல குறிப்பாக உணர்த்துறாங்க. தேடி வந்த காரியம் கை கூடுதம்மே நாளை, கூடுதம்மே நாளை, தரிசனை வந்தடுத்துங்கட்கு குறி கொடுக்குதம்மே. இந்த தரிசனை நாளைக்கு வர்ற மக்கள் எல்லாருக்குமே கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே நம்மளுக்கு அதை ஒரு குறிப்பா எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த குறிப்பெல்லாம் தவறுமா? அது அந்த ஆதிக்கு முன் ஆதியாகி ஆதிபிதா சொன்ன குறிப்பே அது தவறுமா? இந்த வானலோகம் அம்மா நீங்க சொல்லி வந்த குறியெல்லாம் நடக்குமா அம்மா அப்படின்னு பிரம்மகூடகர்கள் கேட்கும்போது அம்மா என்ன சொல்றாங்க? குரமாதம்மா, அம்மே வானலோகம் பூலோகம் எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டாலும் சந்திர சூரியால் எல்லாம் நிலை மாறி அவர்களுடைய திசையானது தென்படலாக மாறிவிட்டாலும் ஆகாய மண்டலத்தில் உள்ள தாரகாக்கணங்கள் ஆகிய நட்சத்திரங்கள் எல்லாம் நிலை குலைந்து போனாலும் இவ்வூமண்டலத்தை ஆடையாக சூழ்ந்திரான் இந்த குலாசலங்கள் எல்லாம் குலை குலைந்து போனாலும் இது எல்லாம் கொலைஞ்சு கூட போகலாம். ஆனா அவங்களோட வாக்கு கொலைமா? சொல்லி வந்த குறியில் ஒரு அணுவும் பிசகாது, அணுவும் பிசகாது, சோதியாதி குறவர் குல வாணி வாக்கி நம்மே. இது யார் வாக்கு? அந்த ஜோதி ஆதி பிதாவினுடைய வாக்கே. அப்போ இந்த வாக்கு என்னைக்குமே தர, இனியும் வர்ற எல்லா மக்களுக்குமே இது என்னைக்குமே கிடைக்கும். அது எப்படி இருக்கு அப்படின்னா, காவிரி நீள் ஆறதுவும் காணுமே தாம்பரணி வைகை நாவேறி பாய்ந்திடும்
தமிழ்நாடு என்ற தெய்வப்பதியே. எப்படி காவேரி ஆறு, தாம்பரணி, வைகை இதெல்லாம் பாயுதோ அதுபோல இந்த தமிழானது நாவேரி பாயும். இந்த தமிழ் என்கின்ற நதியானது தெய்வம் அவர்களுடைய பிள்ளைகளிடத்துல நாவேரி பாய்ந்து வந்து அது தெய்வப்பதியாக இருந்து விளங்கும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு இந்த தேடு ஊடகத்துல அன்னைக்கே அவங்க குறிப்பா கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்காக தான் பகிரங்கமாக கொடிய வச்சு, அவங்க மறைச்சு எதுவுமே செய்யல, பகிரங்கமாக கொடிய வச்சு இந்த உலக மக்களுக்கெல்லாம் கொடி கட்டுவது எதுக்கு, கொடியேற்று விழான்னு நடத்தி கொடியேற்றுறது எதுக்கு, எல்லாருக்கும் அறிவிக்கிறதுக்காக. இந்த மாதிரி ஒரு எல்லை இருக்கிறது, இந்த ஒரு பெரிய கடலில் ஒரு ஊசி மறைந்தது போல இந்த எல்லை மறைந்து விடக்கூடாது, எல்லா மக்களும் எல்லாருமே இந்த இன்பம் அறிந்திடமே. அதனால அவங்க எங்குமே தெரிய ஏறி இருப்பதோர் கொடியை பாரீர் அப்படின்னு அந்த கொடியை பார்த்தாவது இந்த மக்கள் வரட்டும் அப்படின்னு சொல்லிதான் அவங்க அந்த கொடியை ஏற்றி அந்த கொடியை உலக மக்களுக்கெல்லாம் அதை தெரிவிக்கிறாங்க. அப்படி இன்னைக்கும் நம்முடைய தெய்வம் அவர்கள் அவங்க தூலத்தோட இருக்கும் போது செஞ்ச அந்த காரியத்தை இன்னைக்கும் தேடி வர்ற மக்களுக்கெல்லாம் யார் மூலமாக நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் எல்லாம் வர்றவங்களுக்கு யார் யாரெல்லாம் வழிகாட்டுவாங்க அப்படின்னு அவங்களும் அதை தேடி நின்று அவங்க அத ஒவ்வொருத்தரையா கடந்து கடைசி அனந்தர்கள் வழிகாட்ட அவங்க அதை போய் அந்த எல்லையை அடையிறத நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. பொன்னேலில் பூம்பொழில் சிந்துகின்ற மன்னர் முகப்பு நேர் நின்று நேடு நேர மட்டும் என்ன என்றொரு வருமே வெளி வந்திலை. இன்னைக்கு வரவங்க நெடுநேரம் நின்னாலும் ஒருத்தரும் வெளியே வரல. ஆனா அன்னைக்கு அவங்க தூல திருமேனியோட இருக்கும்போது அவங்க உடனே வந்துருவாங்க. யாராவது வந்திருக்காங்கன்னா உடனே அவர் வந்திருக்கிறாரு அப்படின்னோடனே சேர்வாணி எல்லாம் போட்டுக்கிட்டு ஆசையா வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றூளே வேத ஆரவாரம் கண்டு பண்டைகால பரிசை விளம்புவார். பண்டை கால பரிசு தான் நாம இன்னைக்கு விளம்பலாம், வேத ஆரவாரத்தை நாம இன்னைக்கு கேட்கலாம். அப்போ அந்த வேத ஆரவாரத்தை கேட்டு இன்னைக்கு நாம அவங்க இருக்கும்போது நடத்தின அந்த பண்டை கால பரிசை தான் நாம எடுத்து இன்னைக்கு விளம்பி கொண்டே இருக்கிறோம். இத அன்னைக்கே அவங்க எடுத்து அப்போ இந்த மந்திரிமார்கள் நீங்க உரை செய்யுங்க, உரை செய்யும் போது உங்களுக்கு எல்லாம் தெரியும். வாருங்கள் என்ற போது வளர்திரை ஒதுங்க கண்டார், தேரருள் மணி பொற்றாலும் திடீரென திறக்க கண்டு சீரியர் நடந்து தேவ சிற்றபைக்குள்ளே அங்கே தார்குனை மந்திரிமார்கள் தமை கண்டு உரை செய்வாரே. அப்போ அவங்க இப்ப இன்னைக்கு மந்திரிமார்களா இருக்கிறது அப்படின்லாம் யார சொல்றாங்க, அனந்தாதி தேவர்களை சொல்றாங்க. அவங்க கூட நீங்க உரை செய்யுங்க, உரை செய்யும் போது உங்களுக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்லி நமக்கு அவங்க இந்த தேடு ஊடகத்தை எழுதும் போதே அவங்க அவங்களுக்கு பின்னால இதை யாரு நடத்தணும் அப்படின்னு அந்த அனந்தர்களுக்கு அவங்க கட்டளை கொடுக்குறாங்க. நீங்க வருகிற மக்களுக்கு நீங்க எப்படி எல்லாம் இதை கொடுக்கணும், இதை அவங்களுக்கு நீங்க எடுத்து சொல்லணும், அவங்களுக்கு கலையாற்றணும். எப்படி கலையாற்றுவதற்கு அவங்களுக்கு செவி உணவு தந்து கலையாற்றுங்க. ஓசையுடைய நெடுங்கடல் சூழப்பெற்ற பெரும் பூமி பரப்பில் மனுசதலங்கள் செவிபடைத்த கால வரம்பில் இருந்து இதுகாரும் யாவற்றினாலும் கண்டு கேட்டறியாத அதிசோமன கலாநிதி வருஷிப்பை, இந்த மாதிரி இந்த தெய்வம் அவர்கள் கொடுத்த அந்த வருஷிப்பை இந்த உலகத்துல யாராவது கேட்டிருக்க முடியுமோ? அப்படி ஒரு அதிசோபன கலாநிதி வருஷிப்பை, பதிதாபன துறைக்கு அதி தரிசிப்பை, அணைந்து நாளும் மகிழ்ந்து நிற்கும் பெரும்பேற்று துணைவரே. யாரு? அனந்தர்கள் எல்லாம் அந்த அந்த வருஷிப்பையும் அந்த தரிசிப்பையும் தினமும் பெற்று நிக்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டு சொல்றாங்க, இதோ நம்முனர் அடைந்து எதிரிருக்கும் மகத்துக்களுக்கு ஆசனம் தந்து கலையாற்றுங்கள். நீங்க கலையாடுனது மட்டும் இல்ல, இனிமே வருவாங்களே தேடி அவங்களுக்கும் ஆசனம் தந்து கலையாற்றுவீர்கள், செவி உணவு கலையாற்றுவீர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் நம்ம கலையாற்றணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு பாடல், அழகான பாடல். அவங்களும் அதை அப்போ எப்படி எல்லாம் கலையாற்றணும் அப்படின்னு சொல்லி
வேத கலை வேத கலையை அவங்களுக்கெல்லாம் சொல்லி நீங்க வந்து கலையாற்றணும். அப்போ அந்த வர்றவங்களும் வந்து எவ்வளவு ஆர்வத்தோட வர்றாங்க, அவங்க வந்து ஒரு பசியோட வர்றாங்க. அந்த பசிக்கு இருவாரம் பசி கிடந்த பெருவாய் வேங்கை இறை தேடி பாய்ந்திடும் இயல்பு போலும். இருவாரம் பசி கிடந்த ஒரு வேங்கை வந்து எப்படி இறை தேடி பாய்ந்திடுமோ அது போல வர்றாங்க. அப்படி வர்ற மக்களுக்கு நீங்க வந்து அந்த செவி உணவு களைப்பாற்றி பசியாறி அவங்களெல்லாம் வழி நடத்தி இந்த தெய்வ எல்லைக்கு கொண்டு வரணும் அப்படின்றதெல்லாம் அன்னைக்கே வந்து நமக்கு வந்து தெய்வம் அவர்கள் இந்த கேடுகூடகத்திலையும் ஆன்மீகத்திலையும் நாம இனிமே எப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் எப்படி அன்னைக்கு வந்து அவங்க ஒரு நாள் திரியும் போது அவங்களுடைய பத்தினியர் அவர்களுக்கு புத்தி சூதானம் கூறினாங்களோ அதுபோல நமக்கும் இந்த புத்தி சூதானத்தை அவங்க நூல் முழுவதிலையும் நமக்கு எப்படியெல்லாம் இருக்கணும், வரப்போற மக்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா இருவாரம் பசி கிடந்த வேங்கை போல இந்த உணவை சாப்பிடுறதுக்கு ஆவலோட வரணும். இந்த சொல்றவங்க எப்படி சொல்லணும், அவங்களுக்கு வந்து நீ பெற்றுட்ட, அதை நீ பெற்றதோட இல்லாம நீ வந்து எடுத்து சொல்லு அப்படிங்கறதெல்லாம் நாம எப்படியெல்லாம் இருக்கணுங்கிறத அவங்க அன்னைக்கே எடுத்து கொடுத்துட்டு நாம இந்த கவலையெல்லாம் மறந்து மகனே சென்றதை நினைப்போர் சிறியோர் ஆகலாம், நீ சென்றதை நினைக்கும் சிறு செயலினை ஒழிப்பாயாக அப்படின்னு சொல்லி பாட்டேற்பிரான் அவர்கள் வந்து தெய்வம் அவர்கள்ட்ட சொல்லுவாங்க. நான் வந்து நான் வந்து எப்பயெல்லாமா நான் சொல்லியிருக்கேன், நான் இன்னைக்கு வந்து உன்னை பிரிய போறேன்னு சொல்லல. மகனே, நாம் உலக வளம் சுற்றி வந்து கொண்டிருந்த ஆங்காங்கு அந்தந்த ஒவ்வொரு காலங்களிலும் நான் வந்து உனக்கு வந்து மறுபிறப்பு புனர்ஜனன சீவேச தகமைக்குள் புகுத்தி வைக்கின்ற சகல குல சம்பிரதாய பழக்க வழக்க லட்சணங்களை எல்லாம் நான் உன்னிடத்தில் இதற்கென்றே நெடிய விசாலமாக சந்தர்ப்பங்கள் தோறும் காட்டி மகா அழுத்த குறிப்புடன் இடையிடையே பேசி வந்திருக்கின்றேன். நம்மளுக்கும் இதெல்லாம் தேடக்கூடாம எல்லாம் இது மாமியை எல்லாமே அவங்க தூலத்தோட இருக்கும்போது நமக்கு சொல்லும் போது அதுக்கப்புறம் நடத்த வேண்டியதை சொல்றாங்க. நமக்கு அன்னைக்கு பட்டுச்சா, அன்னைக்கு நம்ம அறிவுல படல. அப்போ அதையுமே சொல்றாங்க, மகா அடுத்த குறிப்புடன் இடையிடையே பேசி வந்திருக்கின்றேன், மகா நுண்ணிய மதியினனே, அப்போது அதை கவனமுறாது வேறு யாருக்கோ எவருக்கோ பேசுகிறார்கள் என்று மந்த பாக்கியனை போல் இருந்து விட்டு. அன்னைக்கு பேசும்போது நம்ம மந்த பாக்கியனத்தானே இருந்தோம், யாருக்கோ எவருக்கோ சொல்றாங்க, நம்மளுக்கு தெய்வம் எப்பயும் கூட இருப்பாங்க அப்படின்னு மந்த பாக்கியனை போல் இருந்து விட்டு இப்போது கவலை இருவதை பார்க்கிறோம். அன்னைக்கு மந்த பாக்கியனை போல இருந்துட்டு இன்னைக்கு கவலை விடுறியே, கவலையை விடு மகனே, சென்றதை நினைப்போர் சிறியோர் ஆகலாம், நீ சென்றதை நினைக்கும் சிறு செயலினை ஒழிப்பாயாக. நீ போனதை நினைக்கிற அந்த சிறு செயலை ஒழிச்சிரு, இனி செய்ய வேண்டிய நான் உனக்கு கடமையை கொடுத்திருக்கேன், அதை செய். பெற்றவர்களுக்கும் கொடுத்திருக்கேன், இனி பெற வருகிறவர்களுக்கும் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு நம்மளை எல்லாம் ஒன்று சேர்த்து வச்சு நாம பெற்றவர்கள் என்ன செய்யணும், இனி பெற வருபவர்கள் என்ன செய்யணும் அப்படின்லாம் நமக்கு வழிகாட்டி விட்டு அநேகம் பல அதிகார வசனங்களினாலே தங்கள் குமாரராகிய எங்கள் நாயகம் அவர்களுக்கு இருந்த மனக்கவலைகளை மாற்றும்படி மாற்றினார்கள். அன்னைக்கு பாட்டேற்பிரான் அவர்கள் அவங்க கவலையை மாற்றும்படி மாற்றினார்கள் அப்படின்னு எதுக்காக சொன்னாங்க, தெய்வம் அவர்கள் எதுக்காக எழுதி வச்சாங்க, நாளைக்கு நீயும் இதே மாதிரிதான் மனக்கவலையை மாற்றிக்கொண்டு நான் சொல்லுகின்ற அந்த வழியில நீ நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெய்வம் அவர்கள் நமக்கு சிந்திச்சு அன்னைக்கே இப்படி எல்லாம் கோடு காட்டிட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு அன்னைக்கு மந்த பாக்கியனை போல இருந்தும் புரியல. இன்னைக்கு தெய்வமர்கள் எதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இன்னைக்கு புரியுது. அப்போ இன்னைக்கு வந்து நாம அவங்கள நினைச்சு அவங்க நம்மளை தைரியப்படுத்தி செஞ்ச மாதிரி அதே மாதிரி நாமளும் மந்த பாக்கியனை போல இல்லாம அவங்க திருவாய் மலர்ந்தவை ஒன்னொன்னையும் நினைச்சு சிந்தித்து கவலை ஆறுவார்கள் அப்படின்னு கவலை ஆறுனாங்களே பாட்டையப்பிரான் அவர்களை நினைச்சு நாமளும் அவங்க திருவாய் மலர்ந்தருளிவை ஒன்றொன்றாக நுணுகி சிந்தித்து நாமளும் கவலையாரும். அப்போ இன்னைக்கு வந்து அந்த குரமாத அம்மா அவங்க வந்து தோத்திரம் செய்ய சொன்னாங்க. அதனால நாமளும் இன்னைக்கு தெய்வம் அவர்களை நினைச்சு தோத்திரம் பண்ணுவோம். நம்ம வந்து எல்லாருமா சேர்ந்து தோத்திரம் செய்வோம். இப்ப அந்த எண்டி செய்யும் கண்டறியார் பாடலை வந்து ஒவ்வொருத்தரும் நாம வந்து ஒரு ரெண்டு வரிய நாம ஒவ்வொருத்தருமா இன்னைக்கு படிப்போம். நான் முதல்ல தொடங்கி வைக்கிறேன். ஆமனு என்ற நாமம் அறைந்ததை நோக்கும் போது
தேவர் போல் தோன்றுதென்றன் தாயினை என்ற தாத்தா. எல்லாரும் கொஞ்சம் மியூட்ல போட்டுருங்க. நாமனென்றுதயம் செய்த நம் குல தெய்வம் தன்னை சேமன குறியூரைக்க தோத்திரம் செய்வோம் வாரி. நாம் எல்லாரும் சென்று தோத்திரம் செய்வோம் நம்முடைய பெருமானவர்களை. இப்போ எல்லாரும் ஆதிமே உதய பூரண வேதாந்தத்துல அந்த தேடுகுடகத்துல எண்டி செய்யும் கண்டறியார் பாடலை எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒவ்வொருத்தரும் அந்த 2 வழிய ஒவ்வொருத்தரா பாடுவோம். ஒருத்தர் பாடும்போது மற்றவங்க எல்லாம் மியூட்ல போட்டுருங்க. பாடுறவங்க மட்டும் மியூட் எடுத்துட்டு பாடுங்க. இப்ப நான் முதல் 2 வரியை நான் பாடுறேன். எண்டி செய்யும் கண்டறியாய் எந்தாய் வரை எல்லாவர்க்கும் மெய்யமுதே இந்த தாயே. இப்ப நான் மியூட்ல போடுறேன். அடுத்தவங்க யாராவது 2 லைன் பாடுங்க.